இன்றைக்கி நம்ம டிஎன்ஏடைய அமைப்பு பற்றி பார்க்கலாம். நம்ம டிஎன்ஏ அமைப்பு பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு அந்த அமைப்பு அந்த வாட்சன் கிரீக்கினுடைய இரட்டை சுருள் மாதிரி வரைகிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க. அதை நம்ம எப்படி எளிமையாக வரையலான்றதை நம்ம பார்த்தலாம். இப்போ நம்ம வாட்சன் டிஎன்ஏடைய அமைப்பு வாட்சன் கிரீக் அவனுடைய இரட்டை சுருள் மாதிரி, அதாவது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை நமக்கு வரைய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அடுக்கஞ்சி கவனிங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுன்னா, அதனுடைய எண்டில் இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே டபுள் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த கூட டபுள் பண்ணணும். இப்போ அதுக்கடுத்து எங்கெல்லாம் நம்ம கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் அடிச்சிடும். இப்போ நம்மளுக்கு இரட்டை சுருள் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதில் நைட்ரஜன் கார மூலங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கும். இதில் எப்படி இணையும் பார்த்திங்கன்னா, ஒரு அடினைன் எப்பவுமே ஒரு தயமினோட தான் இணைஞ்சிருக்கும் இரட்டை பிணைப்பில். ஒரு குவானைன் எப்பவுமே ஒரு சைட்டோசினோடு மட்டும்தான் இணையும். இது முப்பிணைப்பு, அதாவது ட்ரிபிள் பாண்ட்னு சொல்லுவோம். இந்த நைட்ரஜன் கார மூலங்கள் இந்த ரெண்டு இலையை எப்படி இணைக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு அடினைன், இது ஒரு தயமினோட பிணைப்பு ஏற்படுத்தும். இது அடினைன், இது தயமின். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குவானைன் ஒரு சைட்டோசினோட இணையும், நைட்ரஜன் காரம். இது குவானைன், இது சைட்டோசின். நம்ம இதே மாற்றி மாற்றி நம்ம நைட்ரஜன் கார இணைகள் இணைஞ்சிட்டு இந்த ரெண்டு பிணைப்பு ரெண்டு இலைகளை இணைக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பாக செயல்படும். இது வரைக்கும் நம்ம தயமின், அடினைன், இப்போ நான் சைட்டோசின், குவானைன் வரையணும். அடினைன், தயமின், நம்ம மாறி மாறி இந்த நைட்ரஜன் கார இணைகள் இணைந்து இந்த டிஎன்ஏ இரட்டை சுருள் அமைப்பு உருவாக்கும். இதை வரைகிறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும். நன்றி.